தும்பலும் மண்டை குடைச்சலும் அடிக்கடிக்கு மூக்கில் ஜெல்லு மாதிரி ஒழுகும். இதுக்கு தான் இந்த எளிய வைத்திய முறை. இது பார்த்திங்கன்னா தழுதாலை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா வாதமடக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலையை பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும், ரம்பம் மாதிரி இது இருக்கும். இதில் பூ பார்த்திங்கன்னா நீல கலரில் பூ பூக்கும். ஆனால் இப்போ இல்லை அந்த பூ. இந்த இலையை பார்த்துங்க, இது இலை பறிக்கும் போதே கசப்பு வாசனை அடிக்கும். இந்த மாதிரியெல்லாம் இதனுடைய குணாதிசயம். மிக விசேஷமான ஒரு மூலிகை இது. சரி, இப்போ இது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தும்பல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சோண்டு இந்த அளவுக்கு இலையை இப்படி பறிச்சுக்குங்க. இந்த மாதிரி இப்போது இலையை பறிச்சிட்டிங்க இல்லையா, இந்த மாதிரி உப்பு சும்மா ஒரு 4 கல் வச்சு கசக்கணும். அப்படி உங்களுக்கு கசக்கிறதுக்கு வரலைன்னா அம்மிக்கல் மேலே வச்சு 4 நசுக்குங்க. நசுக்குனா சார் வெளியே வந்துடும். இந்த சாரை எடுத்து உஷ்ணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 மில்லிகிராம் சார் இருந்தால் போதும். 10 மில்லி. அதுவும் கூட ஒரு 5 மில்லி நல்ல எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்து 2 சாரும் சமமாக கலந்து தலைக்கு பூசி ஒரு 10 நிமிஷம், மிஞ்சி ஒரு 1/4 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். இந்த மாதிரி சாறு வரும். இது கையில் எடுக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் அம்மிக்கல்லில் வச்சு நசுக்குனீங்கன்னா நிறைய சாறு வரும். இந்த சாறு இப்போ என்ன செய்யலாம்னா, தும்பல் இருக்குது இல்லைங்களா, இந்த அளவு போதுங்க. இந்த மூக்கில் 2 சொட்டு, அந்த மூக்கில் 2 சொட்டு ஊற்றினோம்னா எப்படிப்பட்ட தொடர் தும்பலும் சரி, அந்த தும்பல் உடனே நின்றுடும். மறுபடியும் தும்பல் வராது. இந்த மாதிரி 3 முறை செஞ்சால் கண்டிப்பாக தும்பல் வராது. அதே மாதிரி சாறு நல்லா இவ்வளோ இலை தேவைப்படும். இந்த இலையில் இருக்கிற மொத்த இலையை பறிச்சுட்டு அம்மியில் வச்சு நல்லா நசுக்குங்க. சும்மா இந்த அளவுக்கு உப்பு வச்சா போதுமான அளவு. இந்த சாறு வெளியே வரும். துணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு ஒரு 10 மில்லி சாறு எடுத்துக்கிட்டு 5 மில்லி போதுமான அளவு நல்ல எண்ணெய் ஊற்றி இதுவும் கூட நல்லா குழைச்சி தலை ஃபுல்லாக முழுக்கு நல்லா மொழிச்சு தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் தேய்ச்சிங்கன்னா சில்லுன்னு இருக்கும், ஐஸ் மாதிரி. தொடர் தும்பல், எப்படிப்பட்ட தொடர் தும்பல் சரி, சளி இருந்தாலும் சரி, ஒரு சிலருக்கு தலையில் டைரெக்டாகவே தலையிலேயே சளியெல்லாம் கட்டிக்கும், அதெல்லாம் கரைச்சிடும். எரிச்சல் அடங்கும். மண்டை சிறு குத்தல் இருக்கும், சுருக்குன்னு குத்தும். இதெல்லாம் சரியாகும். அந்த அளவுக்கு இந்த மூலிகை மிக அற்புதமாக வேலை செஞ்சு கொடுக்கக்கூடியது தான். இந்த முறையை சொல்லியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பரிபூர்ணமாக குணம் காணலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும்.